ஹலோ எவ்ரிவன். இன்னும் எலெக்ஷனுக்கு 2 நாள் தான் இருக்கு. நீங்க எல்லாருமே முடிவு பண்ணியிருப்பீங்க யாருக்கு ஓட் போடணும் அப்படின்ட்டு. கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணுங்க. தட்ஸ் மை ரெக்வெஸ்ட். லாஸ்ட் ஃபியூ டேஸா என்னோட இன்பாக்ஸ்ல அவ்வளோ மெசேஜஸ். எதுக்காக அப்படின்னா, நான் வந்து டிவி கேக் சப்போர்ட் பண்றேன், விஜய் சார் பார்த்த வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக எனக்கு அவ்வளோ மெசேஜஸ். லைக் எப்படின்னா தற்கூரி கூட்டம் அந்த மாதிரி யூஸ்வலா மற்ற கட்சிக்காரங்க எப்படி மெசேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் கொஞ்சம் வந்தது. எதுக்காக நீங்க வந்து டிவி கேக் சப்போர்ட் பண்றீங்க, என்ன ரீசன் அப்படி இப்படின்னு வந்தது. அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சினிமால இருந்து வந்த ஒரு பர்சன் ஏன் இப்படி நம்புறீங்க அப்படின்னா, அது சொன்னதே வந்து சினிமால இருந்து அரசியல் பண்ற ஒரு பர்சனோட சப்போர்ட்டர் தான் அது சொன்னது. இட்ஸ் ஓகே, சொல்லிட்டு போட்டோம். எனக்கு நிறைய பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு. நான் எதுக்காக வேற ஒரு பர்சன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த 2 கட்சி, இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த 2 கட்சினால என்னோட குடும்பத்துல நான் 2 உயிரை இழந்திருக்கேன். திருநெல்வேலியில யூ பீப்புள் நோ, ஜாதி வெறி பிடிச்ச மனிதர்கள்னு நான் உங்களை சொல்ல விரும்பல. ஜாதி வெறினால என்னெல்லாம் நடக்குதுன்றது தெரியும். ஸோ அந்த ஒரு ஜாதினால என் குடும்பத்துல நான் ஒரு பர்சனை இழந்தேன். 11 இயர்ஸ் ஆகுது. இன்னும் எனக்கு அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் 11 இயர்ஸ். அந்த ஒரு இழப்புனால எங்க குடும்பத்துல என்னென்ன வேதனைகள் அனுபவிச்சோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இன்னொரு கட்சி ஆட்சியில இருக்கும்போது போதை பொருள்னால எங்க குடும்பத்துல ஒருத்தர் நாங்க இழந்தோம். சோ இந்த விளாத்திக்குளம் கேஸா இருக்கட்டும், 2.5 வயசு குழந்தை, 70 வயசு பாட்டி, இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் என்னன்றது. உங்க குடும்பத்துல அப்படி ஒரு இழப்பு வந்தாதான் தெரியும் நீங்க ஏன் அந்த ஆட்சி வந்து விரும்ப மாட்டீங்க அப்படின்றது. இன்னொரு குடும்பத்துல தான் நடக்குது, இன்னொரு வீட்டு பிள்ளைய தானே வந்து அப்படிலாம் பண்றாங்க, நமக்கு என்ன வந்தது, இன்னொருத்தங்களை தானே ஜாதி வெறியில வந்து மர்டர் பண்றாங்க, சோ நமக்கு என்ன அப்படின்னு நீங்க இருக்கலாம். நீங்க இருந்துக்கோங்க, தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. உங்க ஃபேமிலியில வந்தாதான் அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியும். தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் இன்னொரு பர்சனை யூ ஷுட் நாட் டெல் நீங்க அவங்களுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க, அவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க. அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது, எனக்குமே கிடையாது. யாருக்கு ஓட்டு போட விருப்பம் இருக்குதோ போடட்டும். பட் கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணணும். இது வரைக்கும் நடந்தது எல்லாமே வச்சு உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் யாரை எப்படி சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பர்சனை சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் வயசுல பெரியவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், உங்க காலம் முடிஞ்சிச்சு. உங்களோட குழந்தைங்களோட ஃபியூச்சரை யோசிச்சு நீங்க கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். 2 days மோர் நல்லா யோசிச்சு கரெக்டான தலைவரை நம்ம தேர்ந்தெடுப்போம். யூ பீப்புள் மே திங்க் ஆட்சி மாறிடுச்சுன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காதா, அது எப்படி நீங்க உறுதியா சொல்ல முடியும்? நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு பர்சனுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்காம அவர் அப்படிதான், அவர் இப்படிதான், அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்த பிறகு நம்மளோட தமிழ்நாட்டுல என்னென்ன மாறி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்குது, என்ன நல்ல விஷயங்கள்லாம் வருதுன்னு வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும். வாய்ப்பு கொடுக்காமலே சப்போர்ட் பண்றவங்களையும் அவ்வளோ அசிங்கமா பேசி எதுக்கு? அவங்களுக்கு ஒரு பொலிட்டிஷியன்ட்ட ஒவ்வொரு விஷயம் வந்து பிடிச்சிருக்கலாம். சோ அவங்கவுங்க விருப்பம். உங்களுக்கு ஏன் அந்த பர்சனை பிடிச்சிருக்கு தெரியாது, எனக்கு பிடிக்குமான்னு கேட்டா அந்த மாதிரிதான். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பொலிட்டிஷியன் பிடிக்கும், அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். புதுசா ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், புதுசா ஒருத்தங்க ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா நம்ம பட்ட கஷ்டங்கள் இன்னொருத்தங்க படாம இருப்பாங்க, நமக்கு நடந்த அந்த ஒரு கொடூரமான விஷயம் வந்து இன்னொருத்தங்களுக்கு நடக்காம இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதுக்காக ஐ எம் எக்ஸ்பெக்டிங், நான் புதுசா ஒரு பர்சன் வரணும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதாவது அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சோ புதுசா ஒரு ஆட்சி வந்தா நல்லா இருக்குமேனு நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் we hope for the best.